نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بين يدي الساعة ليكون للعالمين نذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من أصبح ولم يهتم بأمور المسلمين فليس مني صدق رسول الله صلى الله عليه وسلم. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் அத்பாஉ தாபீன்கள் மீதும் இவ்விண்ணகமும் மன்னகமும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் இடேற்றமும் என்றென்றும் எல்லோருக்கும் எல்லா நிலைமையிலும் உண்டாகட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இருட்டிலும் வெளிச்சத்திலும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் கூட்டு வாழ்க்கையிலும் தனிமையிலும் வாலிபத்திலும் வயோதிபத்திலும் குறிப்பாக ஏழ்மையிலும் செல்வந்த நிலையிலும் அவனை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையாக வசிய செய்வதோடு நல்லுபதேசமாக நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் இன்றோடு 300 நாட்களை எய்திருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி, அந்த உறவுகளுக்காக வேண்டி, அந்த சிறார்களுக்காக வேண்டி, அந்த தாய்மார்களுக்காக வேண்டி அவர்களின் வாழ்வு மலரட்டும், அவர்களில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் மேலான அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கட்டும். வீடு வாசல்களை இழந்து குடிப்பதற்கு நீரும் உண்ணுவதற்கு உணவும் இல்லாமல் தெருக்களில் ஆங்காங்கே ஓடியாடி திரிந்து கொண்டிருக்கும் அந்த சிறார்கள், பச்சிலம் பாலகர்கள், ஒன்றுமறியாதவர்கள், குற்றமற்றவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா, ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா, ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். பாதுகாவலர்களில் அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன், அவன் இரக்கமுடையவர்களில் மகா கருணையாளன், இரக்கமுள்ளவன் என்று நான் அவர்களை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டியவனாக
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனில், மார்க்கத்தில், ஷரியத்தில் இதுபோன்று சோதனைகள், பிரச்சினைகள் நபிமார்கள் வரலாற்றில் ஏராளம் நாம் படித்திருக்கிறோம். சோதனைகளை, கஷ்டங்களை, சிரமங்களை எப்பொழுது தீனுக்குள் நாம் உள்வாங்கப்படுகின்றோமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக நாம் சோதனைக்குள்ளாக்கப்படுவோம் என்பதை தீன், மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது. குர்ஆனில் நான் மேல் ஓதி அந்த ஆயத்தில் மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ் முஃமின்களில் ரிஜால்களை, பலசாலிகளை, வீரர்களை பற்றி இந்த ஆயத்தில் எடுத்துரைக்கிறான். ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ்வோடு அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தினார்கள். அது என்ன ஒப்பந்தம்? தீனுக்காக தன்னை அர்ப்பணிப்பது, தன்னுடைய உடலை, பொருளை தீனுக்காக அர்ப்பணிப்பது, செல்வத்தை, சொத்தை தீனுக்காக அர்ப்பணிப்பது, உயிரை துச்சமாக கருதுவது, தீன் அது தேவை என்று வரக்கூடிய நேரத்தில் அதற்காக அனைத்தையும் அவர்கள் இழக்க தயாராக இருந்தார்கள், இழந்தார்கள் என்ற வரலாறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஃபமின்ஹும் மன் யன்தஸிர், இந்த இடம்தான் முக்கியமான இடமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சாரார் தீனுக்காக தன்னுடைய உடல், பொருள் அனைத்தையும் தியாகம் செய்து விட்டார்கள். இன்னும் ஒரு சாரார் யன்தஸிர், எப்பொழுது நான் இதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கலாம், என்னுடைய சொத்தை தீனுக்காக அர்ப்பணிக்கலாம், என்னுடைய உயிரை தீனுக்காக அர்ப்பணிக்கலாம் என்று எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த குர்ஆனுடைய ஆயத்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக, ஈமானுடையவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மாராயமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் ரொம்ப தெளிவாக தீனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கூட்டம், உயிரை தியாகம் செய்யக்கூடிய கூட்டம் கியாமத் பரியந்தம் உலகில், இந்த பூமியில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஹைலைட் பண்ணியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த தியாகம்? நபிமார்கள் ஏன் தியாகம் செய்தார்கள்? நபிமார்களுடைய கூட்டத்தினர் ஏன் தியாகம் செய்தார்கள்? அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், சாலிஹீன்கள், ஸலஃபு சாலிஹீன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முத்தகீன்கள், தக்வாதாரிகள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் என்றெல்லாம் யாரை நாம் பெயர் பட்டியலிடுகிறோமோ இவர்களெல்லாம் ஏன் இந்த தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இன்றைய ஹுத்பாவில் அலசி ஆராய வேண்டிய ஆத்மீக, தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபிமார்களே தீனுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். நபிமார்களுடைய துஆ, அவர்கள் கையேந்தினால் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய கை கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்க போதுமானவனாக இருக்கிறான். அவ்வாறிருந்தும் நபிமார்கள் உலகத்தில் சோதிக்கப்படவில்லையா? அடிவாங்கவில்லையா? பல் ஷஹீதாக்கப்படவில்லையா? உயிருக்கு அச்சுறுத்தல் வரவில்லையா? இரவில் பல மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுடைய அந்த தியானில் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளில் அழுது புலம்பியவர்களாக, சுஜூதில் இருந்தவர்களாக, ஏன் அவர்கள் இவ்வாறு என்ன தியாகங்களை, கஷ்டங்களை மேற்கொண்டார்கள்? கண்ணியமானவர்களே, இது அனைத்துக்கும் உலமாக்கள் இது அனைத்தையும் ஒட்டுருக்கமாக, சுருக்கமாக எடுத்து சொல்லும் பொழுது இது அனைத்தும் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து இந்த உலகத்தினுடைய அழிவு வரைக்கும் அல்லாஹ் அடியானை அரவணைப்பதற்காக, அடியானை நெருக்கிக் கொள்வதற்காக இவ்வாறென்ன 4 வகையான சோதனைகள், சிரமங்களை ஒவ்வொரு அடியானுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பார்வையில் வைத்திருக்கிறான். யார் நான் ஒரு ஈமான்தாரி என
சொல்கிறாரோ, நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணக்கூடியவன் என்று தன்னை ஒரு முஃமின் என அவர் வர்ணனை செய்கிறாரோ, அப்படிப்பட்டவருக்கு 4 விதமான சோதனைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 4 சோதனைகளும் நபிமார்களுடைய வாழ்க்கையில் 4 விதமான சிபாத்துகளாக, அவர்களுடைய பண்புகளாக அல்லாஹ் தஆலா சமூகத்தாருக்கு எடுத்து காட்டினான். அதில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் அடைவதற்காக உலகில் வரக்கூடிய எத்தனை பெரிய சோதனைகளாக இருந்தாலும், கவலைகளாக இருந்தாலும், தியாகங்களாக இருந்தாலும், அர்ப்பணிப்புகளாக இருந்தாலும், நான் அதை மேற்கொள்வதில் எந்த விதமான குழப்படியோ, எந்த விதமான கவலைகளோ, எந்த விதமான மாற்று கருத்தோ கிடையாது. ஏன்? நான் இதை மேற்கொள்வது என்னுடைய ரப்பை நெருங்குவதற்காக. கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில் செய்யப்படக்கூடிய அத்தனை தியாகங்களும், உலகத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய தீனுக்காக செலவழிக்கக்கூடிய செலவீனங்களும், தீனுக்காக செலவழிக்கக்கூடிய அர்ப்பணிப்புகள் அனைத்தும் அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு காரணம் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மனிதர் உலகில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்றால், இன்று உலகில் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை தன் பக்கம் நெருக்குவதற்காக, அல்லது அந்த வஸ்துக்களின் பக்கம் தான் நெருங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை நாம் செய்கிறோம். உதாரணத்திற்காக, ஒருவர் 60-70 வயதை அடைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு லட்சியத்தை அடைவதற்காக அவர் செய்த தியாகங்களை கேட்கும் பொழுது, உங்களுடைய லட்சிய பயணம் எவ்வாறு இருந்தது? வாலிபத்தில் உங்களுடைய லட்சியம் எவ்வாறாக இருந்தது? வியாபார துறையில் லட்சியம் எவ்வாறாக இருந்தது? அதற்கு பின்னால் வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால் உங்களுடைய லட்சியம் 60-70க்குள் எவ்வாறாக இருந்தது? இப்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்னென்றெல்லாம் கேட்கும் பொழுது பல்வேறுபட்ட லட்சிய பயணத்தை அவர் முன்வைப்பார். அத்தனையும் அடைந்தீர்களா என்று கேட்டால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடைந்தது, அடைய வேண்டி எண்ணிய எண்ணங்கள், 100கணக்கான எண்ணங்கள். அடைந்ததை கேட்டால் விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சில விடயங்களை மாத்திரம் கூறுவார். இதில் முயற்சி செய்தேன், அடையவில்லை. அடையில் முயற்சி செய்தேன், அடையவில்லை. அதற்காக செலவழித்தேன், அடையவில்லை. இவ்வாறு என்ன விடயங்களில் நான் தன்னை ஈடுபடுத்தினேன், அடையவில்லை. ஆனால் அடைந்தவைகள் 1-2 மாத்திரம் கூறுவார். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், ஈமானுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், கியாமத்தை, மஹ்ஷரை நம்பிக்கை கொண்டவர்கள், கபரை ஏற்றுக்கொண்டவர்கள், மீதானுடைய தராசை ஏற்றுக்கொண்டவர்கள், சிராத்துடைய பாலத்தை நம்பியவர்கள், சொர்க்க நரகத்தை நம்பியவர்கள், இவர்கள் உலக வாழ்க்கையில் எதன் பக்கம் தன்னுடைய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், யாரை நெருக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவுபடுத்தும் பொழுது அவர்கள் உலகில் அல்லாஹ்வை தன் பக்கம் நெருக்கிக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. உலகில் நாம் உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களை நெருக்கிக் கொள்வதற்காக, பட்டம் பதவியில் உள்ளவர்களை நெருக்கிக் கொள்வதற்காக, ஏதோ இவர்களிடத்தில் எனக்கு இவ்வாறான நலவுகள் இருக்கிறது என்பதை நாம் அடைந்ததன் விளங்கியதன் பின்னால் அவர்களை நெருக்கிக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட தியாகங்களை செய்கிறோம். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கையில் யாரேனும், வாழ்க்கையில் நாம் எப்பொழுதேனும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? அவ்வாறான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்கிறதா? நான் உள்ளத்தில் கையை வைத்து கேட்கிறேன். நான் என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளையோடு அமர்ந்து வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு நாளில் நாம் அனைவரும் மரணிக்க வேண்டியவர்கள், நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டியவர்கள் என்று எப்பொழுதாவது நாம் சிந்தித்ததுண்டாம். கண்ணியமிக்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள், சஹாபாக்கள், இறை நேசத்தை பெற்றவர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள் அனைவரும் வாழ்க்கையில் உலகத்தை அடைந்தார்களோ அடையவில்லையோ, தேவைகள் பூர்த்தியானதோ பூர்த்தி
பூர்த்தியாகவில்லையோ, ஆனால் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற அந்த லட்சியம் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்க்கையில் இருந்தது. இதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது கடைபிடித்த அமல் என்ன? கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய உலகத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவனை நெருங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அவரை அறிந்தவர், அவரை தெரிந்தவர், அவரோடு பழக்கமுள்ளவர் யாரையும் பிடித்து எவ்வாறாலும் சரி நான் அவரை நெருங்க வேண்டும். அதற்காக தியாகம், அதற்காக செலவு, அதற்காக நேரம் ஒதுக்கி, அதற்காக வேண்டி தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒதுக்கி முழுமையான முயற்சியில் நாம் ஈடுபடுகிறோம். கண்ணியமானவர்களே, மின்ஹா ஹலக்னாக்கும், மண்ணை கபரில் அள்ளி வீசும் பொழுது, மையத்தை கபரில் வைத்தவுடனே நமக்கு மண்ணை போடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மின்னா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். வமின்ஹா நுழைதுக்கும், இந்த மண்ணுக்குள்ளே நாம் மீண்டு வருவோம். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும், இந்த மண்ணில் இருந்தே நாம் மீண்டும் வெளியாக்கப்படுவோம். கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, இதான் யதார்த்தம். எனவே இந்த மண்ணினால் படைக்கப்பட்டவைகளை, இதில் இருக்கக்கூடியவைகளை அடைவதற்கு மனிதன் முயற்சி செய்யக்கூடிய அளவு படைத்த நாயனை நெருங்குவதற்கு முயற்சி செய்கிறானா என்று நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மணித்தியாலம் இல்லை, ஒரு மணித்தியாலம் இல்லை, ஏதேனும் ஒரு நொடி பொழுது நான் என்னுடைய ரப்பை நெருங்குவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறது? நபிமார்களுடைய கவலை இதுதான், சஹாபாக்களுடைய சிந்தனை இதுதான், தாபியுங்கள் அத்பவு தாபியின்களுடைய கவலைகளும் இதுதான். இதற்காக வேண்டி அவர்கள் முதலாவது செய்த கடைபிடித்த அமல்தான் அல்லாஹுடைய பயம், தக்வா, இறையச்சம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மிம்பரிலும் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 52 ஹுதுபாக்கள் என்றால், அந்த 52 ஹுதுபாக்களில் அரபியில் மாத்திரம் ஒரு ஜும்மாவில் 2 தடவை தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்படுகிறது என்றால் 104 தடவை ஒரு வருடத்திற்கு தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்படுகிறது. அமல் அனைத்திலும் அல்லாஹ் ஈமானோடு தக்வாவை வலியுறுத்தியிருக்கிறான். தொழுகையில் தக்வாவை வலியுறுத்தியிருக்கிறான். தொழுகையில் 5 சாராரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு நாசம், கேடு உண்டாகட்டும், தொழுகையாளிக்கு நாசம் உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, ஏன் தொழுகையாளிக்கு நாசம், தொழுகையாளிக்கு ஏன் கேடு? தொழாதவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றால் அது நியாயம், தொழக்கூடியவனுக்கு நாசம் உண்டாக வேண்டும். ஆம், அல்லாஹ் அதை கூறும் பொழுது தெளிவுபடுத்துகிறான். அடுத்த ஆயத்தில், அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நான் விளக்குவதற்கு தயாரில்லை. நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கையை வைத்து கேட்போம், நம்முடைய தொழுகை நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? இரண்டாவது, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுவார்கள். ஃபஹலப மின் பஅதிஹிம் கல்புன் அலாஉஸ் ஸலாத், அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கூட்டம் கடைசி கட்டத்தில் உருவாகக்கூடிய தோன்றக்கூடிய ஒரு கூட்டம், அலாஉஸ் ஸலா, இவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள். இது இரண்டாவது கூட்டம். தொழுகை அது ஜனாசாவை சுமந்து வந்தும் நான் ஒரு மையத்தாகவும் ஒரு நாளைக்கு தூக்கி கொண்டு வரப்படுவேனே என்ற உணர்வில்லாமல் மையத்தை பள்ளியில் கொண்டு வந்து வைத்துவிட்டு வெளியில் சென்றவர்கள் எத்தனையோ பேரை கண்ணால் கண்டிருக்கிறோம். அவ்வாறு தொழுகை ஒரு பாரமாக அவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர், இது இரண்டாவது கூட்டம். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வைதா, அவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால், மஸ்ஸல் இன்சான துர் தஆனா லிஜம்பிஹி காயிமன் அவ் காயிதா, கஷ்டம் வந்தால், சிரமம் வந்தால், கவலை, கண்ணீர், பிரச்சினை, மனைவியோடு பிள்ளைகளோடு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் குடும்பத்தில் நின்று உட்கார்ந்து சாய்ந்து எவ்வாறெல்லாம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அவ்வாறெல்லாம் தொழுகையில் அமலில் ஈடுபடுவார்கள். அந்த கஷ்டம் அவர்களை விட்டும் நீங்கியதன் பின்னால் கல்லம் எதோனா இலா துர்ரின் மஸ்ஸா, அப்படி ஒன்று ஏற்படாதவனை போல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அப்படி ஒன்று அவருக்கு வாழ்க்கையில் நடக்கவே இல்லாததை போல் நடந்து கொள்வார்கள். இது மூன்றாவது கூட்டம். கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ் தொழுகையாளிகளை பற்றி பேசும் பொழுது கூறுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில் நின்றால் அவர்கள் இறையச்சத்தோடு பயபக்தியோடு நிற்பார்கள், குஷூகுலுவோடு தொழுவார்கள். இந்த தொழுகையாளிகள் உண்மையில் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் அல்லாஹ் இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை, தக்வாவை வலியுறுத்துகிறான். பேச்சில் தக்வாவை வலியுறுத்துகிறான். குர்ஆனுடைய சாராம்சம், குர்ஆனுடைய ஆரம்பம் மனிதனுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை வலியுறுத்தி இருக்கிறது. ஏன் நாம் பல நண்பர்களை நாம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். வியாபாரத்துக்கென்று நண்பர்கள், இரவு நேரத்தில் நேரத்தை பாஸ் பண்ணுவதற்காக வேண்டி நண்பர்கள், அதே போன்று வேறு வேறு விடயங்களுக்காக வேண்டி நண்பர்கள். எல்லா நண்பர்களும் உண்மையான நண்பர்களா? இல்லை. குர்ஆன் சொல்கிறது, அல் அஹில்லா யௌமைதின் பஅதுஹும் லிபஅலின் அது இல்லல் முத்தகீன். இன்றைய உன்னுடைய நண்பன் நாளை உன்னுடைய எதிரி, பகைவன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு அவன் நாளை எதிரியாக வந்து நிற்பான். நீண்ட ஒரு வரலாறு தஃப்சீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேர், ஒருவர் சொர்க்கம், ஒருவர் நரகம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இந்த சுவனத்தை நீ பொருந்திக் கொண்டாயா? இல்லை. ஏன்? இவ்வளவு பிரம்மாண்டமான மரகதங்கள், முத்துக்கள், இதனால் கட்டப்பட்ட இந்த மாளிகை ஏன் பொருந்திக் கொள்ளவில்லை? அவர் சொல்வார், என்னோடு இருந்த ஒரு நண்பன் நரகத்தில் இருக்கிறான், அவன் வழிகாட்டியதால் தான் நான் இன்று சொர்க்கத்தில் இருக்கிறேன். ஏதோ ஒரு சில தவறினால் இன்று அந்த நண்பர் நரகத்தில் இருக்கிறார். எனவே அந்த நண்பர் வெளியாக்கப்படும் வரைக்கும் யா அல்லாஹ் இந்த நேமத்தை, இந்த சுவனத்தை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். குர்ஆன் மனிதனுக்கு சிபாரிசு செய்வதை போன்று, நபிமார்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுவதை போன்று, உண்மையான இறையச்சம் தக்வாவுடைய நண்பனுடைய சிபாரிசையும் மறுமையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இந்த நண்பருடைய துஆ, இவருடைய சிபாரிசை ஏற்று நரகத்தில் இருக்கும் அந்த மனிதரை, நண்பரை அல்லாஹ் வெளியாக்கி சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். கண்ணியமானவர்களே, ஆடையை பற்றி பேசும் பொழுதும் இறையச்சம் தக்வாவை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். லிபாசு தக்வா தாலிக ஹைர். இஸ்ரேலை பற்றி பேசும் பொழுது நமக்கு ஆவேசம் வருகிறது. பலஸ்தீனத்தை பற்றி பேசும் பொழுது கண்ணீர் வருகிறது. இன்று அந்த இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்ஸ், அவர்களுடைய தயாரிப்பு, எத்தனை தயாரிப்பு, அத்தனை தயாரிப்புகளுக்கும் அடிமைகள் பிரதானமாக முஸ்லீம்கள், முஸ்லீம் நாடுகள், வளர்முக நாடுகள். ஏன் நாம் பாய்காட் பண்ண முடியாது? கண்ணியமிக்க அடிமைகளாக இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். ஆடையை பாருங்கள். ஒரு காலத்தில் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் என்றால், விசேஷமாக ஜும்மாவுடைய நாளைக்கு செல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தாய்மார் நமக்கு வழிகாட்டியது கை நீட்ட சட்டை, வெண்மையான ஆடை, தொப்பியை தலையில் அணி வைத்து மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைத்தார்கள். இன்று அது அனைத்தும் இல்லாமலாக்கப்பட்டு, அவர் ருக்கூவுக்கு சென்றால், சுஜூதுக்கு சென்றால் பித்தட்டு வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு, பின்னால் இருக்கவைகள் ஓபன் ஆகக்கூடிய அளவுக்கு, மலக்குமார்கள் பதுவா செய்யக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய ஆடை இருக்கிறது. அது யாரை பார்த்து? எந்த நடிகனை பார்த்து? கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடையிலும் தக்வா இறையச்சம் இருக்கிறது. இதில் ஒவ்வொன்றையும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. திருமண வீட்டிலும் நபி அவர்கள் தக்வாவை வலியுறுத்தினார்கள். ஜனாசா வீட்டிலும் நபி அவர்கள் தக்வாவை வலியுறுத்தினார்கள். நோன்பிலும் தக்வாவை வலியுறுத்தினார்கள். ஜக்காத்துடைய அந்த கொடுப்பனவிலும் நபி அவர்கள் தக்வாவை வலியுறுத்தினார்கள். ஹஜ்ஜிலும் நபி அவர்கள் தக்வாவை வலியுறுத்தினார்கள். அரபாவிலும் நபி அவர்கள் தக்வாவை வலியுறுத்தினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முதன்மையான அமல் சிபா தன்மை என்ன? அல்லாஹ்வுடைய பயம். இரண்டாவதாக, நேரம் நெருங்கிவிட்டது. இரண்டாவதாக, அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்கள், உலகத்தில் யார் யாரையோ நெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய நாம், எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட நேரத்தில் மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. சில சமயம் அவருக்கு நாம் நெருக்கமாக ஆகலாம், அல்லது அந்த கனவிலே மௌத்தை அடையலாம். மௌத்து வரலாம், அடைந்தது ஒன்றும் கிடையாது. ஆனால் மரணத்தை மாத்திரம் அவர் சுவைக்கக்கூடியவராக மாறிவிடுவார். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால்
அல்லாஹுடைய அன்புள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹுடைய அன்புள்ளத்தில் வர வேண்டும். இன்னைக்கு உள்ளத்தில் யாருடைய அன்பு அதிகமாக இருக்குது? பணத்தில் இருக்குதா, பதவியில் இருக்குதா, ஆட்சியில் இருக்குதா, அதிகாரத்தில் இருக்குதா, மனைவியோடு இருக்குதா, பிள்ளைகளோடு இருக்குதா, அல்லது வெவ்வேறான சிந்தனைகளில் நம்முடைய அன்பு இருக்கிறதா? குர்ஆன் அழகாக சொல்லித் தருகிறது. குல்லின் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும். இதெல்லாம் என் சொந்த கருத்து அல்ல, குர்ஆன் பேசுகிறது. சூரா தௌபாவில் அல்லாஹ் சொல்கிறான், 8 விடயங்களை ஹைலைட் பண்ணி காட்டுகிறான் அல்லாஹ். 8 விடயங்கள், மனித வாழ்க்கையில் பின்னி பிணைக்கப்பட்ட 8 அம்சங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றார்கள், தகப்பன், தாய் தந்தையினுடைய உறவு எப்படிப்பட்ட உறவு? இந்த தாய் தந்தையுடைய உறவை விட, அப்னாஉக்கும், பிள்ளைகளுடைய உறவை விட, பிள்ளைகளுக்கு தாய் தந்தையின் மீதுள்ள இரக்கம், தாய் தந்தையர்களுக்கு பிள்ளை மீதுள்ள இரக்கம். வீட்டுக்குள் நுழையும் பொழுது குழந்தையை கையில் எடுத்தவுடனே இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் மறந்துடும், எல்லா கோபமும் தணிஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு மகோனத்துவம் வாய்ந்த உறவை அல்லாஹ் அந்த உறவில் வைத்திருக்கிறான். அந்த பிள்ளைகளுடைய உறவை விட, வைஹ்வானுக்கும், சகோதர இரத்த உறவை விட, வஅஸ்வாஜுக்கும், கணவன் மனைவியினுடைய உறவை விட, வஅஷீரத்துக்கும், குடும்ப உறவை விட, வஅம்வாலுக் தரஃப்துமூஹா, பதுக்கி வைக்கக்கூடிய சொத்துக்களை விட. கண்ணியமானவர்களே, உலமாக்களை அணுகி கேளுங்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்கிறான், பதுக்கி வைக்கும் சொத்துக்களை விட. ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால பல பேரோட உட்கார்ந்து டயலாக், பேச்சுவார்த்தை. அந்த டேபிள்ல இருந்து இந்த வியாபாரத்தை எப்படி தொடங்கலாம், இது எப்படி கொண்டு போகலாம், இதுல எப்படி பெனிஃபிட் இருக்குது, ஒரு மாசத்துல எப்படி கேபிட்டல்ல இருந்து நாங்கள் அதை எடுக்கிறது. கண்ணியமானவர்களே, நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் பயப்படக்கூடிய அந்த வியாபாரத்தை விட, அவ்வாறே அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான். நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று பயப்படக்கூடிய வியாபாரத்தை விட, மசாகின் தர்லௌனஹா, ஹதரத் ஊடொண்டு கெட்ட போறேன், துஆ செய்யுங்க, இப்படி எல்லாம் வென்டிலேஷன், இந்த இடத்துல ஹோல், இந்த இடத்துல பிரேயிங் ஹோல், இந்த இடத்துல அட்டாச் பாத்ரூம், இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கட்டக்கூடிய உங்களுடைய அந்த வீட்டு வாசல்களை விட, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ், உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பு வரணும், உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பு வரணும். இன்றைக்கு வீட்டு வாசலோட இறக்கம் அன்பு இருக்குது, ஆனால் அல்லாஹோட எந்த அளவு அன்பு இருக்குது? ஜப்பானில் இருந்து 6 வருஷம் சிரமப்பட்டு வீடு வாசல் கட்டி முழு வீட்டிலையும் எல்லாமே ஜப்பானுடைய பொருட்கள், மெத்தையிலிருந்து கட்டிலிருந்து வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் ஆளுடைய ஜனாசா வந்து இறங்குது. இதனால தான் அல்லாஹ் சொல்றான், அது நிரந்தரம் இல்லை, அதை கண்டு மதிமயங்க வேணாம். நீங்க நினைக்கிறது போல அது அமையுமா அமையாதா அது உங்களுக்கு தெரியாது. எனவே அவைகள் அனைத்தையும் விட அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தீன் உங்களோட உள்ளத்தை இரக்கம் உள்ளதாக மாறும். சஹாபாக்களுக்கு அந்த இரக்கம் அல்லாஹ்வின் மீது இருந்தது. அல்லாஹ் பற்றி பேசும் பொழுது கண்ணால கண்ணீர் வடியும், உள்ளத்தில் பதட்டம் ஏற்படும். வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்க ஆரம்பிக்கும். கண்ணியமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மீது உள்ள அன்பு, ரசூலுல்லாஹுடைய வஃபாத் கேள்விப்பட்ட உடனே தோட்டத்தில் இருந்தவர் கனவுல அதானை கண்ட சஹாபி உடனடியாக கையேந்தினார், யா அல்லாஹ், இந்த நபியை முபாரக்கான மூஞ்ச பார்த்து பரக்கத்தையும் செழிப்பையும் அடைந்தேனோ, அந்த நபியை பார்த்த கண்கள் பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது. நபியை உயர்த்தி கொண்டாய், உன் பக்கம் அரவணைத்தாய், என்னுடைய பார்வையையும் நீ கலட்டி விடு என்று கேட்கிறார். பார்வை உடனடியாக கலட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ் மீதுள்ள அன்பு. கண்ணியமானவர்களே, இந்த முஹப்பத் உள்ளத்தில் வந்தால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையலாம். 3வது கண்ணியமானவர்களே, அத்தல்ஹியா, தியாகம். கொஞ்சம் உள்ளத்தில் கையை வெளிங்கிய முஹர்ரமுடைய மாதமும் முடியுது. என் வாழ்க்கையில் 40-50 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த தீனுக்காக நான் என்ன தியாகம் செஞ்சிருக்கிறேன்? குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு இந்த கலிமாவை நான் 1000 தடவையாவது ஓதுகிறேனா? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இந்த தீனுக்காக, கலிமாவுக்காக, இஸ்லாத்துக்காக என்ன தியாகம் செஞ்சிருக்கிறேன்?
சஹாபாக்களுடைய தியாகங்கள் சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய தியாகம் சுபஹானல்லாஹ். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். 1 மணி ஆயிடுச்சு. நபி அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தட்டில் ஆட்டிறைச்சியும் நெய் தடவிய ரொட்டியும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த உணவை பார்த்ததோட ஹதரத் ஆயிஷா அழ ஆரம்பித்தாங்க. நாங்கள் இப்போ மெக்டொனால்ட்ஸில் டைனமோவில் இருக்கிறோம், தேவையான சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது, 3-4 பேர் இருக்கிறோம். அந்த இடத்துல யாருக்காவது அழுக வருமா? அவர்கிட்ட கை போடுறதுக்கு முன்னால் என்ன கை போகணும், அவர் கை வைக்கிறதுக்கு முன்னால் நான் அதை சாப்பிடணும். கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் மிக பொறுமதியான உணவு ஆட்டிறைச்சியும் நெய் தடவிய ரொட்டியும் கொண்டு வந்து முன்னால் வச்சிருக்கிற அந்த நேரம் அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுதாங்க. அவங்களோட சேவியட், அவங்களோட பணியாட் பெண் கேட்குறா, நான் ஏதாலும் தவறு செய்தேனா? ஹதரத் ஆயிஷாவை பார்த்து கேட்டாங்க, நான் ஏதும் தவறு செய்தேனா? சொன்னாங்க, நீங்கள் ஒரு தவறும் செய்யலை. அப்போ ஏன் அழுகிறீங்க? நபி அவங்களோட வாழ்க்கையில் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து 2 நேரம் ஆட்டிறைச்சியும் ரொட்டியும் ஒன்றாக திண்ட வரலாறு மௌத்து வரைக்கும் இல்லை. கண்ணியமானவர்களே, மௌத்து வரைக்கும் இல்லை. ஒரு நேரம் திண்டா பல நாட்கள் பசியோடு இருந்தாங்க. சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தால் வளர்ந்த தீன் மார்க்கம்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல தொப்பியோட ஜுப்பாவோட இந்த இடத்துல ஜும்மாவுடைய கடமைக்கு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த தீனுக்காக நான் மௌத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த குர்ஆனுக்கு நான் என்ன தியாகம் செஞ்சிருக்கிறேன்? இந்த நபியுடைய சுன்னாவை பாதுகாக்க நான் என்ன தியாகம் செஞ்சிருக்கிறேன்? கண்ணியமானவர்களே, நபியுடைய ஈரக்கொழுந்து ஃபாத்திமா, வரலாறுகள் ஏராளம் இருக்குது, வரலாறுகள் ஏராளம் இருக்குது. எனவே கண்ணியம், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு 3வது தியாகம் இருக்கணும். 4வது கண்ணியமானவர்களே, தீனுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம்டா எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் பொறுமை இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில் பொறுமை இருக்கணும். நபி அவங்க கஷ்டப்பட தேவையில்ல, பசியோடு இருக்க தேவையில்ல, தியாகம் பல்லுகள் ஷஹீதாக்கப்பட தேவையில்ல, அந்த பத்ருடைய நேரத்தில் பத்ருடைய களத்தில் விடிய விடிய அழுது கண்ணீர் வடிக்க தேவையில்ல. நபி அவங்க நாடினால் எல்லாமே கொடுப்பான் அல்லாஹ். ஆனால் ஏன் அல்லாஹ் அந்த நபி அவர்களை சிரமப்பட வச்சான்? அந்த நபி அவர்கள் ஏன் அந்த நேரத்தில் பொறுமை கையாண்டார்கள்? இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு வழி. கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் பசியோட பிரச்சனையோட வாழ்ந்துட்டு, நானும் தொழுறந்தானே, நானும் சதக்கா கொடுத்தந்தானே, நானும் குர்பான் செஞ்சந்தானே, எனக்கு இன்னும் சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை தானே இருக்குது. கண்ணியமானவர்களே, தீனில் கட்டாயம் சபர் தேவை, தீனில் கட்டாயம் பொறுமை தேவை. எனவே வல்ல நாயன் இந்த 4 சிஃபாத்துகளையும் நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுடைய பயத்தோட 2வது நாங்கள் அல்லாஹ்வை நேசம் கொண்டவர்களாக, உலகத்தில் நான் எல்லாரோடையும் அன்பு இருக்கணும், மனைவியோட பிள்ளைகளோட அன்பு இருக்கணும், இதெல்லாம் முஹப்பத்தையும் விட நான் அல்லாஹோட இருக்கமுள்ளவனாக இருக்கணும். யாக்கூப் நபிக்கு அல்லாஹோட ஒரு நபி அளவு கடந்த அன்பு இருந்தும், ஒரு நபியாக இருந்தும் கொஞ்சம் பிள்ளைகளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அன்பு கூடுற மாதிரி வருது. அல்லாஹ் எப்படி சோதிச்சான்? மகனை விட்டும் அல்லாஹ் பிரிச்செடுத்து அவங்க அதை நினைச்சு அழுது 2 கண்ணும் பறி போயிருச்சு. ஒரு நபிக்கு அல்லாஹ் படிப்பின பாடத்தை படித்து காட்டுறான். அப்படின்னு எங்களோட உள்ளத்தில் இன்னைக்கு யாரோட அன்பு அதிகமாக இருக்குது? கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் அல்லாஹுவை அதிகமாக அன்பு வைத்தவர்களாக, வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் இது என் அல்லாஹுவின் பக்கம் என்ன நெருக்கிறதுக்காக வேண்டி அதை நாங்கள் பொறுமையோடு சகித்து கொண்டு அல்லாஹுடைய அன்பை மௌத்துக்கு முன்னால் பெறக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய நெருக்கத்தையும் இறுக்கத்தையும் பெறக்கூடிய நல்லவர்களாக வல்லவர்களாக மாற வல்ல நாய் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக, இருட்டிலும் வெளிச்சத்திலும் ஏற்பட்ட தவறுகளை மன்னிப்பாயாக, இரகசியமாக பரகசியமாக செய்த தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், விசேடமாக 300 நாட்களை அடைந்த அந்த பலஸ்தீன மக்கள், அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ஒன்றும் அறியாத பாமரர்கள், குழந்தைகள், பெண்கள், குற்றமற்றவர்கள், யா அல்லாஹ், சொல்லித்தான் அறிய வேண்டும் என்ற நிபந்தனை உனக்கு கிடையாது. யா அல்லாஹ்,
நீ அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். நீ அனைத்துக்கும் பொறுப்பானவன் யா அல்லாஹ். நீ அனைத்தையும் செய்மடுத்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களால் ஏழுவானது துஆ மாத்திரம் யா அல்லாஹ். எப்படி நபி அவர்கள் பத்ரில் அழுதார்களோ நாம் உன்னிடத்தில் கையெழுகிறோம் யா அல்லாஹ். பாதுகாவலர்களில் நீ சிறந்த பாதுகாவலன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகள் ஜும்மாவுடைய நேரத்தில் எங்களோட மடியில் சாய்ந்து கொண்டிருக்குது யா அல்லாஹ். அந்த பிள்ளைகள் தாய் தந்தையர்களை இழந்து தெருவில் உண்ண உணவில்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் நீ போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ போதுமானவன் யா அல்லாஹ். சூழ்ச்சிக்காரர்கள் அநியாயக்காரர்களுக்கு நீ போதுமானவன் யா அல்லாஹ். ஆஷூராவுடைய தினத்தில் படிப்பினையாக யா அல்லாஹ் நீ ஃபிரௌனை எவ்வாறு ஆக்கினாயோ அது போன்ற படிப்பினையை உண்டாக்க நீ போதுமானவன் யா அல்லாஹ். அந்த யகீன் நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது யா அல்லாஹ். நீ அவர்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை உண்டாக்கியா அல்லாஹ். தாய் தந்தையர்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். உஸ்தாதுமார்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். கேட்டு துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிந்து விடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي خلق الإنسان وقد أعطى عليه حين من الدهر لم يكن شيئا مذكورا فسواه وعدله على كثير ممن خلق تفضيلا وفضله وجعله سميعا بصيرا ثم هداه السبيل ونسب له الدليل إما شاكرا وإما كفورا أما الكافرون فأعتدنا لهم سلاسل وأغلالا وسعيرا يعذبون بأصناف العذاب ينادون ويلا ويدعون ثبورا وأما الشاكرون فنعمهم وكرمهم ولقاهم نظرة وسرورا إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم بعث بين يدي الساعه ليكون للعالمين نذيرا واتاه جوامع الكلم ومنابع الحكم ووعده مقاما محمودا وجعله سراجا منيرا اما بعد فيا ايها الناس وحدوا الله فان التوحيد راس الطاعه اتقوا الله حق التقوى فان حق التقوى هو حبل يقوى وركن الاقوى وعليكم بالسنه فان السنه تهدي للطاعه ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى واياكم البدعه فان البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى فقال الله تبارك وتعالى بمصداق قوله بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا صلى الله عليه وسلم دع ما يريبك إلى ما لا يريبك أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالآيات وذكر الحكيم ونفعنا الله تعالى وإياكم أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب وخطأ أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم.